நம்முடைய ஜீவனை பாதுகாக்கிற இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நமக்கு தேவன் கொடுத்த பெரிய பாக்கியம் ஜீவன். நாம் உயிரோடு இருக்கிறது அவருடைய பெரிதான கிருபை அல்லவா? அந்த கிருபை குறித்து தாவீது அதிகமான வார்த்தைகளினாலே வசனங்களிலே சொல்லப்பட்டதை நாம் பார்க்க முடியும். அதிலும் சங்கீதம் 63:3 நான் வாசிக்கிறேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். நம்முடைய உயிரை காட்டிலும் ஆண்டவருடைய கிருபை அவ்வளவு பவர்ஃபுல், மேலானது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் இன்றைக்கு கிருபையினால் தான் நாம் பாதுகாக்கப்படுகிறோம். புலம்பலின் புஸ்தகம் அதைத்தான் சொல்லுகிறது. பவுல் எழுதுகிறார், கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது, நாம் இருக்கிறதே கர்த்தருடைய கிருபை என்று சொல்லி. இன்னைக்கு ரட்சிப்பும் கிருபை நிமித்தமாக தான் நமக்கு ஏற்படுகிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மேன்மையான கிருபையை பெற்றிருக்கிற அந்த நாட்களிலே அந்த கிருபையினால் நாம் நிறைந்திருக்கிறோமா, இல்ல அந்த கிருபையை நாம் பாதுகாத்துக் கொள்கிறோமா, வீணாக போக்கடிக்கிறோமா, அதைதான் நாம் சிந்திக்க போகிறோம். தாவீதுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியங்களிலும் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டதை பார்க்க முடியும். ஆடுகளை மேய்க்கிறது தான் ஆரம்பம். அப்பொழுது மிருகங்களோடு கூட போராட்டம். ஆனால் சிங்கம் வருகிறது, கரடி வருகிறது. தாவீது அவைகளை மேற்கொள்கிறான். சிங்கத்தின் வாயை கொள்ளித்து கொண்டு போடுகிறான், கரடியை அடித்துக் கொள்ளுகிறார். யோசித்து பாருங்கள், இப்படிப்பட்ட காரியங்களிலும் கர்த்தர் பாதுகாக்கிறார். அதை தாண்டி அரண்மனைக்கு போகும் பொழுதும் சவுலின் மூலமாய் ஈட்டி எறியப்படுகிறது. அங்கும் தாவீதினுடைய உயிர் காப்பாற்றப்படுகிறது. பின்பு தன்னுடைய இராணுவத்தை வைத்தே தாவீதை வேட்டையாடும்படியாய் அனுப்பப்பட்டு செய்யும் பொழுதும் குகைகளிலும் குன்றுகளிலும் வனாந்தரத்திலும் காடுகளிலும் ஒளிந்து திரிய வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஆனாலும் ஒருபோதும் கர்த்தர் தாவீதை ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கவில்லை. காரணம், அதைத்தான் சொல்கிறார், அவருடைய கிருபை என்னை தாங்கினது, காத்து கொண்டது. அவருடைய கிருபை ஜீவனை காட்டிலும் மேலானதாக இருந்தபடியினால், எனக்கு ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைத்தபடினால் தப்பித்தேன். அதோடு மட்டுமல்ல, சிங்காசனத்திலே உட்கார கர்த்தர் வைத்தார். கிருபையினால் சிங்காசனமும் ஸ்தாபிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறதே. ஒருமுறை ஒரு ஊழியர் குறிப்பிட்ட ஒரு பகுதியிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஏராளமான எதிர்ப்புகள். ஒரு கூட்டம் அவரை அடித்து நொறுக்கி கொன்றுவிட வேண்டும், இந்த பகுதியிலே அவரை இல்லாதபடி பண்ணிவிட வேண்டும் என்று திட்டமிட்டு விட்டார்கள். இந்த ஊழியரோ அதை குறித்து ஒன்றுமே தெரியவில்லை. தொடர்ந்து ஆண்டவருடைய நடத்தலின்படி, ஆண்டவர் நீங்க சொல்லித்தாப்பா நாங்க வந்தேன், ஊழியத்தை செய்யறேன், எவ்வளவோ எதிர்ப்புகள் இருக்கிறதுன்னு சொன்னாலும் சோர்ந்து போகாமல் செய்து கொண்டு வந்தார். ஒரு நாள் ஒரு பெரிய ஒரு கூட்டம் ரவுடி கும்பல் இந்த ஊழியரை துரத்த ஆரம்பித்தது. எப்படி தப்பித்துக் கொள்வதுன்னு தெரியவில்லை. ஆனாலும் வேகமாய் ஓடி வருகிறார். பயங்கரமான ஆயுதங்களோடு கூட இவரை துரத்துகிறது. வீட்டிற்கு வந்து தன்னுடைய கதவை சாத்தி விட்டார். கதவை வேகமாய் மிதித்தாலே அது திறந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு வீடுதான். குட்டி பிள்ளைகள், மனைவி, எப்படி அவர்களை காப்பாற்ற போறேன் என்று அவருக்கு தெரியவில்லை. உடனே முழங்கால் படியிட்டார். பிள்ளைகளோடு முழங்கால் படிட்டு கரங்களை உயர்த்தி, தம் கிருபை பெரிதல்லவோ, என் ஜீவனிலும் அது என்று சொல்லி, ஆண்டவருடைய கிருபை என் ஜீவனை காட்டிலும் பெரிது என்று சொல்லி, இந்த நேரத்திலே நான் உம்மை நோக்கி பாடுகிறேன் சொல்லி பாடி மகிமைப்படுத்தினாராம். பாருங்கள், அந்த கிருபையை சார்ந்து கொண்டார். இந்த நேரத்திலே அவர்களை எதிர்த்து நிற்க எனக்கு பலன் இல்லை, அவர்களை யுத்தம் பண்ணுவதற்கு எனக்கு ஆயுதமும் கிடையாது, பக்க பலமும் கிடையாது, துணையும் கிடையாது. ஆனால் உம்முடைய கிருபை இருக்கிறது, என் கிருபை நான் அழைத்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று சொல்ல அந்த கும்பலின் சத்தம் அப்படியே நின்று விட்டதாம். என்னென்று பார்த்தால், அந்த பகுதியில் உள்ள தெருநாய்கள் எல்லாம் கூட்டமாய் வந்து இவரை தாக்கும்படியாய், இவரை அழிக்கும்படியாய் வந்து அந்த கும்பல் மேல் பாய்ந்து அவர்களை கடித்து கொதற ஆரம்பித்தது. ஜீவன் தப்பினால் போதும் என்று அத்தனை பேரும் ஓடி போய் விட்டானுலாம். பாருங்கள், அத்தனை அருமையாய் கர்த்தர் பாதுகாக்கிறார். அந்த கிருபையை வீணாக்கி விட வேண்டாம். இந்த வருஷம் கிருபையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாள் கிருபையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நாம் பாதுகாக்கப்பட்டு வருகிறோமே. அந்த கிருபையை கொடுத்த கிருபை நிறைந்த ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாய் இருந்த அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த திட்டத்தை நிறைவேற்றுவோம். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, கிருபை நிறைந்த தேவனோடு மட்டுமல்ல, கிருபையை நிறைவாய் எங்களுக்கு கொடுக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். சிஷ்யர்களுக்கு பூரண கிருபை உண்டாயிற்று என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையிலே ஒரு பெருக்கத்தை கொடுங்க, கிருபையில ஒரு நிறைவை கொடுங்க. பூரண கிருபை உண்டாகட்டும். பாதுகாப்பற்ற நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு உடைய கிருபை இந்த நாளிலே சூழ்ந்து கொள்ளும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. எதிர்ப்புகள் மாறட்டும், சத்துருக்கள் சிதறடிக்கப்படட்டும், நாமம் உயர்த்தப்படட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதியான மகிமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஜீவனை பார்க்கிலும் நம்முடைய ஆண்டவருடைய கிருபை பெரிது. அந்த கிருபை போதும் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தி தொடர்ந்து முன்னேறி சொல்லுவோம். சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.